நீதி கதைகள் உருவுகண்டு எல்லாமே வேண்டும். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது தனது பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வாழ்ந்து வந்தது. பயம் காரணமாய் அனைத்து மிருகங்களும் சிங்கத்திற்கு அருகில் செல்வதில்லை. சிங்கத்தை கண்டால் பயந்து ஓடிவிடுகின்றன. ஆனால் ஒன்று பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது. அதை பார்த்ததும் சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செய்தபடியே, உன்னை என் பற்களால் கடித்து குதறுவேன், நகங்களால் விராண்டுவேன், நசுக்கி பொசுக்கி போடுவேன் என்றது. அதற்கு, நீ பலசாலியாய் இருக்கலாம். உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால், நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் விராண்டிக் கொள்ளவும் செய்வேன் என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கம் கோபத்துடன், இயலுமாயின் அதை செய்து காட்டு என்று இடம் சவால் விட்டது. உடனே பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து அதை கடித்தது. முதுகில் அமர்ந்த போது அதை விரட்ட சிங்கம் தன் பற்களால் முயன்றது. பறந்துவிட சிங்கம் தன் முதுகைத் தானே கீறிக்கொண்டது. மீண்டும் மீண்டும் சிங்கத்தின் முகத்திலும் முதுகிலும் இவ்வாறு பல தடவைகள் செய்து சிங்கத்தை நன்கு இம்சைப்படுத்தியது. சிங்கத்தினால் பிடிக்கவோ நசுக்கவோ முடியவில்லை. அதனால் சிங்கம் தன் இயலாமையை எண்ணி வெட்கப்பட்டது. அதன் பிறகுதான் சிங்கத்திற்கு புரிந்தது, நான் உடலளவில் வீரமாய் இருந்தாலும் ஒரு சிறு தன்னை இம்சைப்படுத்திவிட்டதே என்று. நீதி உருவத்தைக் கண்டு யாரையும் ஏளனமாய் எடை போடக்கூடாது. நன்றி.